ராசிக்கு லாபம், தனுசு ராசிக்கு அமைதி, மகர ராசிக்கு அவங்க செய்த அந்த துர்காரியத்தினால அவர்கள் அனுபவிக்க வேண்டிய. அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். பொதுவாக நம்ம பொது நோக்கத்துடன் செய்யக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் மற்றவர்களுக்கு சிறப்படைவார்கள் நாம் செய்யும் இந்த காரியத்தினால் என்று செய்யக்கூடிய காரியங்கள் எப்பொழுதுமே வெற்றியை நோக்கித்தான் செல்லும். தொடர்ந்து இன்றைய பதிவில் இணைவோம். இன்றைய தேதி 12ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் பங்குனி. இன்றைய சூரிய உதயம் 7:12க்கு, சூரியாஸ்தமனம் 7:15க்கு. இன்றைய தேதி தேய்பிறை தசமி, முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி அதிகாலை 3:47க்கு. அதன் பிறகு ஏகாதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் திருவோணம். திருவோண நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 4:09க்கு. அதன் பிறகு அவிட்டம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 8:11 11:12 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 3:14 4:14 வரை. ராகு கால நேரம் மாலை 5:45 7:15 வரை. யமகண்ட நேரம் மதியம் 1:13 2:44 வரை. கூலிகன் மாலை 4:14 5:45 வரை. சந்திராசம ராசி இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராசமம். இவர்களுக்கு நாளை காலை 6:14க்கு சந்திராசமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு வரவு, ரிஷப ராசிக்கு நன்மை, மிதுன ராசிக்கு சாந்தம், கடக ராசிக்கு குழப்பம், சிம்ம ராசிக்கு வெற்றி, கன்னி ராசிக்கு நலம், துலாம் ராசிக்கு சுபம், விருச்சக ராசிக்கு லாபம், தனுசு ராசிக்கு அமைதி, மகர ராசிக்கு பொறுமை, கும்ப ராசிக்கு சினம், மீன ராசிக்கு தேர்ச்சி. நமக்கு ஒருவர் தீங்கு செய்து விட்டால் நம்ம உடனே அவங்கள மன்னிச்சிடணும்னு ஏன் சொல்கிறோன்னா, அவங்க செய்த குற்றம் அவங்க செய்தது தவறு தான். அதை நம்ம சரிப்படுத்தி காட்டலை. ஆனாலும் அவங்க செய்த குற்றத்தை ஏன் மன்னிக்கிறோன்னா, நம்ம மனசு அவங்களுடைய செய்த அந்த காரியத்தினால நம்ம மனசு கலங்கப்படுது இல்லையா? அதனால நம்ம உடலுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதனால் பிறர்கள் நமக்கு செய்கிற அந்த தப்பான விஷயங்கள், பிறருடைய தவறான குணங்கள் நம்ம குணத்தை மாற்றுறதோ இல்லை நம்மளை கஷ்டப்படுத்துறது மாதிரி நம்ம வச்சுக்கக்கூடாது. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், சரிங்களா? மனதளவும் சரி, உடல் அளவும் சரி. அவங்க காரியத்துக்கான அவங்க செய்த அந்த துர்காரியத்தினால அவர்கள் அனுபவிக்க வேண்டியதே அந்த கால நேரம் அவங்களுக்கு அது பரிசா கொடுத்துரும். இந்த இயற்கை அன்னை கொடுத்து விடுவாள். ஆனால் நம்ம அதுக்காக அவங்க மேலே ஒரு வெறுப்போ ஒரு பிடிக்காத தனமோ இந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருந்தோம்னா அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம முகம் மாறும். அதனால் நம்ம மனசு கஷ்டப்படும், நம்மளுக்கு ப்ரெஷர் ஏறும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சந்தோஷமான நேரங்கள் கெட்டு போகும். அதனாலேயே நமக்காகவே தான் நம்ம அவங்கள விட்டுறணும். மன்னிச்சுட்டு பரவாயில்ல விட்டுருவோம். அதுக்காங்கிட்டு நம்ம அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனம். எப்பொழுதுமே எல்லாரிடமுமே நம்ம எவ்வளவுதான் பழகினாலும் அவரவர் குணம் எப்பொழுது மாறும் என்றே நமக்கு தெரியாது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது. தொடர்ந்து என்னுடன் பதிவுகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.